வந்திருக்க மாநில நிர்வாகி அவர்களுக்கும், திருப்பூர் மாநகர மாவட்ட நிர்வாகி அவர்களுக்கும், தெற்கு மாவட்ட நிர்வாகி அவர்களுக்கும், வடக்கு மாவட்ட நிர்வாகி அவர்களுக்கும், அவனாசி ஒன்றிய நிர்வாகி அவர்களுக்கும், மங்களம் ஒன்றிய நிர்வாகி அவர்களுக்கும், ஹவுசிங் யூனிட் ஒன்றிய நிர்வாகி அவர்களுக்கும், வீரவாண்டி ஒன்றியம் பகுதி நிர்வாகி அவர்களுக்கும், புதிதாக பொறுப்பேற்க வந்திருக்கும் பழவஞ்சிபாளையம் பகுதி நிர்வாகி அவர்களுக்கும், புதிதாக உறுப்பினராக சேர வந்திருக்கிற பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் மாநகர மாவட்டத்தின் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறேன். நம்ம தலைவரை பற்றி ஒரு 2 வரி மட்டும். பெண்களின் பாதுகாவலனை, ஏழை மக்களின் எளிய நாயகனை, நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் டப்புன்னு வரமாட்டேங்குது. எப்படி சொன்னா, பெண்களின் பாதுகாவலன்னு சொன்னா, பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்களை நம்பி போகும்போது அவ்வளோ தூரம் பயப்படுறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாரையுமே நம்ப முடியாது. வயசானவங்களா இருந்தாலும் சரி, வயசுகளா இருந்தாலும் சரி, யாரையுமே நம்பி போக முடியல. ஆனால் நம்ம தலைவரும் நம்ம மக்கள் ஜனநாயக முன்னேற்ற காலத்தில் இருக்கிற தொப்புள் கோடி உறவான உடன்பிறப்புகளையும் நம்பி எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் செங்கோட்டையே போய் வரலாம். நான் செல்வேன். என் உடன்பிறப்புகள் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் ரத்தம் அந்த மாதிரி. என் உடற்பிறப்புகள் எல்லாருமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்களை அவ்வளவு பாதுகாத்து என் தலைவர் சொல்லி கொடுத்த வழிமுறையின்படி எல்லாருமே நடந்துக்கிறாங்க. அதனால ரொம்ப பாதுகாத்து எல்லாமே கூட்டிட்டு போவாங்க, வருவாங்க. இப்ப தலைவரை பத்தி நிறைய சொல்லணும், பேசுறேன். இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம குடும்ப பிரச்சனையில ரொம்ப மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கிறோம். நான் அதை விட்டு எல்லாருமே தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில வாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னா, நம்ம சாரு மேடம் சொல்றோம் பாத்தீங்களா, அவங்க சொல்லக்கூடாது. அவங்க அதுக்கு தகுதியானவங்களே கிடையாது. சாரு மேடம்னு சொல்ற வார்த்தை, நம்ம தூய்மை பணியாளர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள கூப்பிடும் மேடம் அப்படின்னு மரியாதையா கூப்பிடலாம். சார் அப்படின்னு கூப்பிடலாம். டீச்சர்ஸ்களை கூப்பிடலாம். கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க கூப்பிடலாம். இந்த டிப்டாப்பா பிச்சை எடுத்து திங்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களை கூப்பிடவே கூடாது. அவங்களை எதுக்கு நம்ம அப்படி கூப்பிடணும் சாருன்னு? நம்ம போடுற காசுலாம் பிச்சை எடுத்து திங்கிறான், அவன் அப்படி கூப்பிடுன்ற ஒண்ணுமே கிடையாது. இப்போ படியூர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஊரே பாதிச்சிருக்கு. தூய்மை பணியாளர் அந்த அம்மா தான் சொன்னாங்க, நேற்று சுத்தம் பண்ணிட்டு அந்த ஊரே ரொம்ப பாதிச்சு அவங்க குடும்பமே பிரிகிற அளவுக்கு அவங்க அந்த மாதிரி கொடூரமாக அங்கே நடந்துக்கிறாங்க. உன்னால பணம் கட்ட முடியலையா, நீ இந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பமே பிரிஞ்சு, குழந்தைகள் முதல் கொண்டு எல்லாமே பிரிஞ்சு நாசமா போயிடுச்சு. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கிறானுங்க. அவங்களெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும்ன்ற நான். இவ்வளவு தூரம் சட்ட மசோதா சட்டம் நிறைவேற்றி இருக்கிறாங்க நம்ம துணை முதல்வர். நான் சட்டம் நிறைவேற்றிமே ரொம்ப கொடூரமா நைட் 10 மணிக்கு